தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கண்டனத்தை சொல்லிட்டு நாம ஆரம்பிக்கலாம்னு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பர்களை நான் கனெக்ட் பண்ண ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்ம நண்பர்களை என்னால கனெக்ட் பண்ண முடியல. உண்மை நிலவரம் தெரியல. ஒருவேளை இந்த வீடியோல எடுத்து ஒருபடி எனக்கு கிடைச்சதுன்னா நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். பட் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா நம்ம ரமேஷ் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் நிற்கிறாரு. அங்க ஆபீஸ் பாத்தீங்கன்னா உள்ள போய் பாத்தீங்கன்னா நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அது எந்த கட்சி ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீடைல் வாங்கலாம்னு பார்த்தா முடியல. அதனால நான் ஒரு கண்டனத்தை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். டீடைல்ஸ் டீடைலா நான் போடுறேன். எந்த கட்சின்னு தெரியாம என்ன ஏது நமக்கு எல்லாமே கட்சி தெரியும்னு வைங்களேன். உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நானும் நினைக்கிறேன். ஆனா இது எல்லாத்தையும் வெளிப்படையா நம்ம இப்ப சொல்லி அங்க ஒரு டேட்டா மாறி அதனால உங்களுக்கு தவறான ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட எப்பவுமே இந்த சேனல் செய்யறதுல அதனாலதான் நான் டீடைலா வெயிட் பண்றேன். இருந்தாலும் நம்ம கண்டனத்தை தெரிவிக்கிறது என்னோட கடமை. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இந்த ஆபீஸ் அந்த பேனர் எல்லாத்தையும் கிழிச்சது நம்ம செய்திலையும் இதுலயும் பார்க்கும்போது அது எந்த ஒரு ஜனநாயக படுகொலை ஒரு கட்சி சார்பா ஒரு ஆபீஸை போட்டு வேணாம். மே 4 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும் பேசுவோம். இந்த அதிகாரப்பூர்வமா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்ன டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்தப்பறம் நம்ம கிட்ட தெளிவா பேசுறேன். ஓகேங்களா? சோ அது தவறான செயல். இது ஜனநாயக படுகொலை தான். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு என்னென்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா இதுங்க அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க இல்லையா? அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை அப்படியே வந்துகிட்டே இருக்குதுங்க. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராம் சரி பேஸ்புக்ல எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் சார்ந்த ஒரு விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் சொல்லுது கேட்டிருக்காங்க. ஏன்னா அது உண்மையா அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரு கட்சியில இருக்கிறவர் என்டிஏ கூட்டணியில அதாவது பர்டிகுலரா பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவராக இருந்துகிட்டு எப்படி இப்படி சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மனசுக்குள்ள தோணும் இல்லையா? நானும் போய் தேடி பார்த்தேன். அதுல ஒரு விஷயம் கிட்ட கிடைச்சது. என்ன வந்துச்சு என்ன இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். அது குறிப்பா தளபதி விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்டதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, சோ அதை அடுத்தது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காரு இல்லையா என்டிஏ கூட்டணியில, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அதாவது நம்ம பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அங்கங்க, அவங்க மூலியமா நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் சார்ந்த விஷயம் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. அதை அப்படியே அப்பட்டமா வெளியே விட்டாங்க. வெளியே விட்டோன்னே இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் இந்த பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப யாருக்கு பாதிப்பு, யாரு என்ன எதனால இந்த விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதை தாண்டி கருணாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி நடிகர் இருக்காரு இல்லையா, அவர் இன்னைக்கு ஒரு காமெடி பண்ணி வச்சுட்டாங்க. அவரு சொல்லும் போதே எனக்கு சிரிப்பா வருது. அவர் எப்படிங்க சிரிக்காத இப்படி பேசுறாரு? எனக்கு ஒரே நான் சொல்றேனே, நீங்களும் அப்படியே வாய முடிக்கிட்டு தான் சிரிப்பீங்க. நான் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா இந்த வீடியோ முழுக்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போனா என்னது இந்த கண்டனத்தை சொல்லியாச்சு. அது அப்படியே சொல்லணும்னு தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு அதிகாரப்பூர்வமா எல்லாம் சொல்ல முடியும் இல்லையா? அதனாலதான் நான் நேரம் இந்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயத்துக்கே போயிடுறேன். அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அதை அண்ணாமலை சொல்லல, பிராங்கா சொல்லணும்னா அதுதான். ஆனா இவங்க ஒரு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, நான் அதாவது எக்ஸிட் போல் வந்துருச்சு. எக்ஸிட் போல்ல அதாவது பிந்தைய கருத்து கணிப்பு, இந்த கருத்து கணிப்புல தமிழக வெற்றி கழகத்துக்கு சில 2 ஊடகம் சப்போர்ட் ஆகும், மீதி இருக்கிறதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட் ஆகும் நடந்திருக்கு. இது எல்லாமே பார்த்துட்டோம். அண்ணாமலை அவர்கள் சொன்னா, நான் அன்னைக்கே சொன்னல, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கட்டம் கட்டி இது எல்லாமே எல்லா இடத்தையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, தளபதி விஜய் அவர்களை குறைச்சு மதிப்பிடாதீங்க. இளைஞர்களும் பெண்கள் மத்தியில் தளபதி விஜய் அவர்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதனால அவர் குறைத்து மதிப்பிடாதீர்கள். அந்த நம்பிக்கையே தளபதி அவர்கள் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது உண்மைதான். அதாவது அந்த விஷயத்துல சொன்னது உண்மைதான். ஆனா நான் போய் தேடுறேன் எல்லா இடத்துலயும் எல்லா சோர்ஸும் நம்ம எங்கெங்கெல்லாம் ரிலேபிளா அதை நம்பக்கூடிய இடத்துல இருக்குமோ எல்லாத்தையும் தேடுறேன். அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சதுன்னா தயவு செய்து சொல்லுங்க. ஒருவேளை ஐ மே பி ராங், தப்பா கூட இருக்கலாம். ஆனா நான் தேடின வரைக்கும் அவர் சொல்லல. ஏன் சொல்லல அப்படிங்கும் போது நானே யோசிச்சு, என்னடா இப்படி எல்லாம் இவர் சொல்லுவாரா? ஒரு மாநில கட்சியோட தலைவர், முன்னாள் தலைவரா இருந்துகிட்டு ஒரு கட்சியில் இருந்துகிட்டு இவர் வெற்றி பெறுவார்னு தெளிவா அந்த அந்த இதுல போட்டிருக்குதுங்க. அதனால பெண்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் ரொம்ப மதிப்பை பெற்றிருக்கிறார், நம்பிக்கை பெற்றிருக்கிறார். அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டிருக்காங்க. வாய்ப்பே இல்லை. அவர் அப்படி சொல்ல மாட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை அவர்களோட பாலிடிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு அவர் இப்படி சொல்லியிருக்கலாம், நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை காப்பாத்துங்க அப்படின்னு வேணா சொல்லியிருக்கலாம். ஆனா வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது 100% அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அது கூட்டணி தர்மம் கிடையாது, கட்சி தர்மம் கிடையாது, அவர் இருக்க சார்ந்த கட்சிக்கு தர்மம் கிடையாது. ஒருவேளை அவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் மேல ஈர்ப்பு இருக்கலாம். ஏன்னா அவருடைய பழைய இன்டர்வியூ எல்லாமே தளபதி விஜய் அவர்கள் மீதே அப்படியே ஒரு 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 ஈர்ப்போட தான் பேசிட்டு இருப்பாருன்னு வச்சுங்களேன். அவர் இருக்கட்டும், கரூர் சம்பவத்துக்கு அப்ப கூட ஒரு மறைமுகமான
ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தார், ஒரு ஆதரவான. ஏன்னா அப்ப வந்து உடஞ்சு போயிருந்த சமயத்துல ஆதரவா பேசணும் அவரும் ஒருத்தர், அண்ணாமலை அவர்களும் ஒருத்தர். சோ அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு வந்து இது வந்து அப்படியே வந்து தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லும் போது அவரு கொஞ்சம் டீசென்டான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் செய்யறது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சா வீடியோவோட அவர் பேசுறதோட கிடைச்சதுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நாம அது வந்து வீடியோவா எடுத்து போடுவோம். ரைட், இது எடுத்துட்டு அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து என்னமோ ஒரு விஷயத்த சொன்னியப்பா, என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. எல்லா கட்சிக்குமே பூத் ஏஜென்ட் இருப்பாங்க. எல்லா பூத் ஏஜென்ட்லயும் இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். அதுபடிதான் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு கான்பிடண்டான இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு கான்பிடண்டா இருக்கிறாங்க. இங்கேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் ஒரு பூத் ஏஜென்ட் வழியா, அதாவது ஏஜென்ட்ஸ் எல்லாமே கொடுத்த ரிப்போர்ட் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அது வெளியிட்டு இருப்பாங்க மீன்ஸ் அவங்க எல்லாம் பார்த்துட்டு இதுதான்பா அப்படின்ட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்க கொடுத்திருக்கிற விஷயம் என்னன்னு தெரியுமா? அவங்க சொல்றது, நாங்க கண்டிப்பா உறுதியா ஜெயிக்க போறோங்க, உறுதியா பெரும்பான்மையோட ஜெயிக்க போறோம். ஆனா யாரு தோக்க போறாங்கன்னா, யாரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெறுவர்கள் எல்லாருமே யாருகிட்ட இருந்து பிரிஞ்ச வாக்கு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கேல இருந்து எந்த இதுவும் போகலப்பா, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஓட்டு தான் பிரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் எங்க இருந்து பிரிஞ்சுட்டு வந்திருக்குதுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்தந்த கட்சியும் இந்த பக்கம் போனா RS பாரதின்னு நினைக்கிறேன், அவர் இருந்துகிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து ஏதாச்சும் அதிருப்தியான விஷயங்கள் எல்லாருமே வந்து இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த பக்கம் வந்தா ஏஜென்ட்ஸ் எல்லாம் கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து இப்படி சொல்றாங்க, எல்லாமே இவங்க பக்கம் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. யாரு பக்கம்? திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு தான் தவகும் போகுது. ஆனா ஒரு உண்மை தெரியலையாப்பா, தளபதி விஜய் அவர்கள் வந்து பிரிச்சதே உங்க 2 பேரது ஓட்டையும் பிரிச்சு அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. அப்படியே வெள்ளை பெயிண்ட் அடிக்க போறாருயா. ஐயோ சாமி. ரைட், இது எந்த அளவுக்கு வந்து நம்ம நம்புறதா என்னன்னு தெரியல. அவங்க ரிப்போர்ட் அவங்க கட்சி தொண்டர்களை குசிப்படுத்துறதுக்காக இது விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் குசிப்படுத்தி என்னையா பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் வாக்கு எண்ணிக்கையே என்ன இல்ல. அவங்க எல்லாம் வந்து உற்சாகத்தோட வந்து அந்த பாக்ஸ் மானிட்டரிங் வந்து ஸ்ட்ராங் ரூமா, அந்த ரூம் எல்லாத்தையுமே மானிட்டரிங் அப்படி பக்காவா பாத்துக்கிட்டு இருக்கணும் இல்லையா? உடனே தொய்வாகி போயிட என்னதான் சொல்லிவிட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அதனால அவங்களை வந்து விழிப்புணர்வோடு வச்சுக்கிறாங்க. அதனால ஒரு விஷயங்களா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. பாப்பம் பொறுத்திருந்து என்ன 2 நாள் தான் இருக்குது, சனி ஞாயிறு. திங்கட்கிழமையில நேரம் தெரியலீங்க. இப்பவும் சொல்றேன், நான் ஏற்கனவே போஸ்டர் போட்டேன், தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சாலும் சரி, இல்ல ஜெயிக்கும், 100% ஜெயிக்கும். ஒருவேளை நாம எதிர்பார்த்த ரிசல்ட் வரலனாலும் சரி, தளபதி விஜய் அவர்கள் கரங்களை நாம வலுப்படுத்துவோம். அவ்வளவுதான். அடுத்த 5 வருஷத்துல பார்ப்போம். களத்துல நாம தான் நிற்போம். நீங்க நினைக்கிற மாதிரி ரிசல்ட் எல்லாம் வந்து ஒரே வாஷ் அவுட் ஆயிக்கலாம், வாய்ப்பே இல்லப்பா, வாய்ப்பே இல்லை. நல்ல ரிசல்ட் தான் வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு விஷயம் வந்து, ஒரு காமெடி நடிகர் ஒரு காமெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? காமெடி நடிகர் காமெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகரை வந்து திரையில வந்து தேடாதீங்கப்பா, தரையில தேடுங்க. அதாவது ஒரு தலைவனை வந்து தரையில தேடுங்க, திரையில தேடாதீங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிக்கிறேன். இந்த காமெடி நடிகர் கருணா சொன்னார் இல்ல, அந்த விஷயத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடணும். எனக்கு அவ்வளவு ஃபீலா இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் தரையில தேடாதீங்க, திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க, திரையில தேடாதீங்க, தரையில தேடுங்க. என்னப்பா அது? நாங்க வந்து திரையிலேயோ தேடுறோம், தரையிலே தேடுறோம். நாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, நான் இங்க நின்றுகிட்டு இருக்கிறேன், கூட்டம் வந்து 7.5 கோடி பேர் வந்து மக்கள் தொகை இங்க இருக்குது. நான் இருந்துகிட்டு தரையில தேடுறேன், தேடிக்கிட்டே இருக்கிறேன். இப்படி பாக்குறேன், அப்படி பாக்குறேன். சில பேர் உயரமா இருப்பாங்க, சில பேர் பிள்ளையா இருப்பாங்க, சில பேர் மீடியமான ஹைட்ல இருப்பாங்க. நானும் தலைவன், எனக்கு பிடிச்ச தலைவன் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி நான் தரையிலேயே தேடுற மாதிரி வச்சுக்கணும்னு வச்சுங்களேன். என் தலைவன் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, அப்படி எனக்கு பிடிச்ச என்னோட கொள்கைக்கும் என்னோட மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசுவார் தைரியத்தோட அப்படிங்கிற ஒரு தலைவன் வந்து கூட்டத்தில் இருக்காரு. அந்த கூட்டத்தில் இருக்கிற தலைவனை போய் நான் கண்டுபிடிக்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா, ஒண்ணு நானு அவ்வளவு ஹைட்டுக்கு வந்து ஏறிட்டே இருக்கணும். அது வந்து ஸ்டேட்டஸ் மூலியமாகவோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி காமெடிக்க சொல்லணும், ஒரு டேபிள் சேர் போட்டு அப்படியே மேலே ஏறி அப்படிதான் பார்க்கணும். அவ்வளவு உயரம் போய் ஏறுறதுக்கான தெம்பு எனக்கு கிடையாதுங்க. அதனால ஏற்கனவே என் தலைவன், அதாவது தலைவர் அவர்கள் திரையில் வந்து நான் தாயா இருக்கேன், உங்க மக்களோட பிரச்சனையை தீர்வானா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா 6, 7, 8 கோடி மக்கள் தொகையில வந்து அவரே மேலேயே வந்து நிக்கிறாரு. நான் ஏன் போய் வந்து தரையில வந்து அவங்க தேடிக்கிட்டு இருக்கணும், மேலே வந்து நிக்கிற அப்படியே. நமக்கு என்ன தேவையோ, நம்ம பிரச்சனை என்னவோ கட்ஸோட இருக்கிற ஒரே ஒரு ஒற்றை தலைமை, ஒரே ஒரு முடிவு எடுக்கிற தைரியமான முடிவு எடுக்கிற தலைவன் இருக்கும்போது நாம ஏன் வெளியே போய் தேடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதா இல்லையா? அதனாலதான் எல்லாருமே திரையில தேடிட்டு இருக்காங்க. தரையில தேட முடியல. அதனால திரையில வந்த ஒரு தலைவனே இங்க தலைவனாக்கி அழகு பாக்குறாங்க. இதுல என்ன தப்பு? ரைட், இது விட்டுருவோம். நம்ம நேரா விஷயத்துக்கு போயிடலாம். ஒரு காமெடி நடிகர் சொன்னோம் இல்லையா? அந்த காமெடி நடிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கருணாஸ் அவர்கள், இதுங்க
ஏன்னா இந்த சீட்டெல்லாம் வந்து கருத்து கணிப்பெல்லாம் வந்துச்சு இல்ல, ஒரு 70 பேரை கருத்து கேட்டுவிட்டு வந்து உடனே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல, இதெல்லாம் கேட்கறது காமெடியா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க இந்த காமெடி நடிகர். அவரு கேட்டோன்னே தான் எனக்கு நினைச்சு, அப்போ அந்த 70 பேரும் 80 பேரையும் வச்சு எடுத்த கருத்து கணிப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும்னு சொல்றாங்களே, இது காமெடியா இல்ல? காமெடியா இருக்கா இல்லையா கருணாஸ் அவர்களே? யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்றது வந்து உங்களுக்கு சாதகமா இருந்தா அவங்க 10 பேர்த்துக்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்தாலும் உங்களுக்கு காமெடி இல்ல. ஆனா 70 பேர் எடுத்தாலும் 50,000 பேர் 1,00,000 பேர் எடுத்து தமிழக வெற்றி கழகத்தை அது ப்ரூஃபோட சொல்லியும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது காமெடி. சாதகமா இருந்தா காமெடி இல்ல, சாதகம் இல்லைன்னா காமெடி. ஏன்னா சொல்றவரே காமெடி நடிகராச்சே, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற உணவு மற்றவர்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.